1 11 வரைக்கும் அப்படி தொடர்ச்சியா படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 11 வரைக்கும் படிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களில் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இதுல தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் எவ்வளவு நம்முடைய சபைக்கு கொடுக்க வேண்டுமோ, நம்ம திருச்சபைக்கு ஆண்டவர் எவ்வளவு பேச வேண்டுமோ அந்த காரியங்களை மாத்திரம் அவர் பேச வல்லவராக இருக்கிறார். 3 காரியங்களில் பிசாசு தேவனை வந்து சோதிக்கிறார். அவர் அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வந்தார். நல்ல ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இந்த பூமிக்கு பிறக்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, திருமணம் நடக்கல, ஆனால் என்கேஜ்மெண்ட் மாத்திரம் தான் நடக்கப்பட்டது. ஒரு தாயை தெரிந்து கொண்டு அந்த தாயின் கர்ப்பத்துக்குள்ள அவர் கனியாய் பிறந்து இந்த பூமிக்காக தேவச்சாமி மனித குலத்தை மீட்க வேண்டும் பிறந்து வளர்ந்தார். பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். இந்த சம்பவம் 30 வயதுல நடக்கிறது. தேவச்சானமே அவருக்கு வயது 30 வயதில் இந்த சம்பவம் நடக்கிறது. நிறைய பேர் கேள்வி கேட்கிற ஒரு காரியம் உண்டு. ஏசப்பா 12 வயசு வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்தது அவர் எங்கே சென்றார் என்று அநேக புறஜாதியில் உள்ள மத தலைவர்கள் கூறுகிற ஒரு வார்த்தை, இல்ல ஏசப்பா இமயமலைக்கு வந்திருக்கலாம், இல்ல ஏசப்பா வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கலாம் என்று அநேக மதவாதிகள் தங்கள் பொய்களை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, அவர் 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவச்சனமே, 30 வயது ஆரம்பித்த உடனே தான், அது ஒரு வாலிப பருவம் யூதர்களுக்கு. அந்த 30 வயது ஆரம்பித்த உடனே அவர் தன் ஊழியத்தை நிறைவேற்ற சென்று கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னாக்கா, ஞானஸ்தானம் பெற்று 3ஆம் அதிகாரம் 16, 17 உரைக்கிறது. அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே தேவச்சனமே வனாந்திரத்துக்கு ஆண்டவர் உபவாசம் தரித்து பரலோகத்து ராஜாவை நோக்கி, பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி மன்றாடி இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நல்ல ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏசப்பா ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி இருக்கும் பொழுது கூட
ஏன் இயேசுவானவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? ஏன் இயேசுவானவர் உபவாசம் தரிக்க வேண்டும்? ஏன் இயேசுவானவர் ஜெபிக்க வேண்டும்? தேவஜனமே, என்றைக்காவது தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பார்த்திருப்போமா? ஏன் இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? ஏன் இயேசுவானவர் உபவாசம் தரிக்க வேண்டும்? அவர் ஒரு வனாந்தரத்துல புசியாமல் குடியாமல் 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறார். தேவச்சனமே, ஜெபிக்கிறார். சும்மா ஒண்ணு போயிட்டு உபவாசம் என்று சொல்லி சும்மா ஒண்ணு இல்ல, ஜெபிக்கிறார். ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் 100க்கு 100 தேவன். அவர் பூமிக்கு பிறக்கும் பொழுது 100க்கு 100 மனிதனாய் பிறந்தார். தேவச்சனமே, அவர் இந்த பூமிக்கு பிறக்கும் பொழுது ஒரு தெய்வ தன்மை கூட அவரிடத்தில் இல்லை. ஒரு தெய்வ தன்மை கூட அவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தனை ஃபுல்லா என்ன தெரியுமா நிறைந்திருந்தது? இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும். இந்த மனித குலத்தினுடைய ரத்தத்தை சிந்தி இந்த மனித குலத்தை நான் ரட்சிக்க வேண்டும். அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஒரு தெய்வ தன்மை என்ற துளியை கூட நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவர் ஜெபித்தார், விடுதலை நடந்தது. ஆண்டவர் முழங்கால் படினார், அற்புதம் நடந்தது. இரவெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறார், அற்புதங்கள் நடக்கிறது. மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழுப்பினார்கள். ஆண்டவர் அதிகாலையில ஜெபித்தார், மத்தியானம் ஜெபித்தார், சாயங்காலம் ஜெபித்தார், மலை மேல ஜெபித்தார், தனி மேல ஜெபித்தார். தேவச்சனமே, நமக்கு எல்லாமே ஒரு முன் அடையாளமாதான் நம் தேவனாகிய கர்த்தராகி இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய அடிச்சுவடல நடக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு முன் அடையாளமா தான் இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தேவச்சனமே பரிசுத்தத்தோடு மரித்து பரிசுத்தத்தோடு உயிர்த்தெழுந்து மறுபடியும் வரப்போகிறார். தேவச்சனமே, அவர் எப்படி தெரியுமா வரப்போகிறாரு? தேவனாய் வரப்போகிறார். இந்த பூமிக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவானவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் இந்த 4 புத்தகத்தை படிச்சா இயேசுவானவர் குறித்து அவ்வளவு விவரங்களா இருக்கும். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், எப்படி பரிசுத்தத்தோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னுடைய அடிச்சுவடல நடக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அந்த தகப்பன் நமக்காக முன்னாடியாளமாக இந்த பூமிக்கு வந்து போனார். தேவச்சனமே, அது ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கம்தான். தேவச்சனமே, அவ்வளவு பாடுகள், அதுக்கு அடுத்தது மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வெள்ளை சிங்காசனம் என்பது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து நியாய தீர்ப்பார். தேவச்சனமே, என்னுடைய பிள்ளைகள் ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நேற்று நான் ஒரு மெசேஜ் நான் கேட்டிருந்தேன். நேற்று இரவு ஒரு 11 மணி இருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டிருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு மெசேஜை கொடுக்கிறார். அவருடைய மனைவியுடைய தாத்தா, அவருடைய அந்த ஊழியக்காரருடைய மனைவியுடைய தாத்தா நினைக்கிறேன். ஏதோ ஒரு வில்லேஜ் பகுதியில் போயிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நல்லா கேளுங்க, ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல நீ அதாவது இந்த கிராமத்துல ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று. அவர் தமிழ்காரர் தான். அந்த கிராமத்துக்கு சென்று அவர் அந்த திருச்சபையை கட்ட போகிறார். அந்த கிராமத்துக்கு சென்று விட்டார். சென்று விட்ட உடனே எங்க கட்டணும் ஆண்டவரே, ஏது கட்டணும் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது அதுக்கு முன்பாகவே அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் இடத்துல போய் பேசுறாராம். இந்த மாதிரி ஆண்டவரே நான் அனுப்பி வைத்தால் உங்க கிராமத்துக்காக, ஒரு கிராமம் மலை மலை பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு கிராமம், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு பெரிய மலையுடைய பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு பெரிய கிராமம். ஓய், இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுடைய நடுவில் ஆண்டவர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அங்குள்ள ஜனங்கள், மூப்பர்கள், பெரியவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தேவச்சனமே,
இவர் ஒரு அந்த கிராமத்திலேயே அந்த மலையுடைய பள்ளத்தாக்கிலே அநேக கிராமங்கள், அநேக பாத்தீங்கன்னாக்கா வீடுகள், அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களாம். அந்த இடத்திலே ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று அந்த கிராமத்து ஜனங்களும் அந்த ஊழியக்காரன் ஒரு திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்ட உடனே இவர் முழங்கால் படியிடுகிறார். ஆண்டவர் சொல்றாராம், நீ முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபி என்று சொன்ன உடனே இவர் அந்த திருச்சபைக்காக முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபித்த உடனே ஆண்டவர் சொல்றாராம், இல்ல இந்த பள்ளத்தாக்குல கட்டாத, இந்த இடத்துல நீ கட்டாத, இதோ அந்த மலை இருக்கிறது பார், அந்த ஃபுல் மலையை நான் உனக்கு வாக்களிப்பேன், அந்த மலையை நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று சொன்னாராம். அப்போ இவர் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மூப்பரிடத்துல சொன்னாராம், நம்ம இந்த இடத்துல திருச்சபை கட்டக்கூடாது, நம்முடைய திருச்சபை எல்லாமே அந்த மலை மேலதான். ஆனால் அந்த மலைக்கு செல்வதற்கு ஒரு ரோடு வசதி இல்லை, அந்த மலைக்கு செல்வதற்கு ஒரு கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மலை மேல ஒரு வீடு கூட, எல்லாமே அந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறது தேவச்சனமே. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, இல்ல நான் அந்த மலை மேல் தான் அந்த வீடை கட்டுவேன் என்று அந்த கிராமத்தில் உள்ள மூப்பர் இடத்துல கேட்கும் பொழுது அந்த மூப்பர்கள் சொன்னார்கள், அவங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குதா? சபை என்பது மக்கள் நடுவில் தான் நம்ம கட்டப்பட வேண்டும். எங்கேயோ நீ தூரம் கொண்டு போய் கட்டினால் ஒருவரும் அந்த மலையை ஏறி வரமாட்டார்கள். ஒருவர் அந்த மலையில அமர்ந்து அந்த ஆலயத்தில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள் என்று எல்லாரும் அவருக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். தேவச்சனமே, எல்லாரும் அவருக்கு விரோதமாய் எழுப்பின உடனே இவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மலையை வாங்கினாரா. எவ்வளவு தெரியுமா வாங்கினாரு? 66 ரூபாய்க்கு வாங்கினாரா அந்த மலையை. எவ்வளவுக்கு? 66 ரூபாய்க்கு வாங்கினாராம். அவரு அந்த ஓனர் ஐயோ நீங்க வாங்கினதே ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நன்றி, ஏன்னா இந்த மலை போகாது, இது ஒரு பேய் மலை, ஒருவரும் இதுல வாழ மாட்டாங்க, ஒருவரும் இதுல வசிக்க மாட்டாங்க, வீடும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 66 ரூபாய்க்கு அந்த மலையை வாங்கினாராம். வாங்கின உடனே அந்த மலையில கிளீன் பண்ணி அந்த சபையை கட்டுவதற்கு ஒரு 6 மாதங்கள் கடந்து போனதாம். 6 மாதங்கள் கடந்து போன உடனே மறுபடியும் இவர் என்ன செய்தாராம், அந்த சர்ச் ஓப்பனிங் அன்னைக்கு மாத்திரம் லாரிகள், டிராக்டர், வண்டிகளை வைத்து, வாகனங்களை வைத்து அநேக கிராமத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களாம். அது ஒரே ஒரு நாளாம் ஜனங்கள் அந்த ஆலயத்தில் கால் வைத்து ஜெபித்தது தேவச்சனமே. அதுக்கு அடுத்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை போறாராம். போன உடனே பாக்குறாராம், ஒருவரும் வரலையா, துக்கப்படுறாராம். அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்களாம், 3 மாசம் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் அவரும் போனாராம். அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்களாம், நானே வரல, எனக்கு ஏறி இறங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால் வர முடியல, நீங்களே போய் ஜெபிங்க. இவர் என்ன பண்ணிட்டார், ஆண்டு சொல்லிட்டார், அந்த மலையை சுத்தில காம்பவுண்ட் கட்டுன்னு சொல்லிட்டு. இந்த மலையை சுத்தில ஏன்டவரே நான் காம்பவுண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு யோசிக்காம கட்டிடுகிறாருங்க. அப்புறமா ஒரு 6 மாதம் 7 மாதங்கள் விட்டு, அதாவது இவர் சபையை கட்டி 1 வருஷம் விட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான், அந்த மலையுடைய பள்ளத்தாக்குல என்ன தெரியுங்களா, இங்க ஒரு பெரிய டேம் கட்ட போறோம், எல்லாரும் அந்த மலை பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாரும் நீங்க எல்லாரும் அங்க போயிட்டு தங்குங்க, உங்களுக்கு சின்ன சின்ன இடத்தை கவர்மெண்ட் ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறது, இங்க பெரிய ஒரு டேம் வரப்போகுது. இவர் டெய்லியும் போய் ஜெபிப்பாராம் அந்த ஆலயத்துல. இவர் ஒருத்தர் தான் இருப்பாராம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவர் ஒருத்தர் தான் இருப்பாராம். டெய்லியும் போயிட்டு ஆலயத்துல ஜெபிப்பாராம். ஜெபித்த உடனே பாத்தீங்கன்னாக்கா தேவச்சனமே கண்ணீர் சிந்துவாராம், அழுவாராம், புலம்புவாராம், ஒருவரும் இருக்க மாட்டாங்களாம். ஆராதனை இவர் ஒருத்தரே செய்வாராம், அவர் ஒருத்தரே பேண்ட் அடிச்சுன்னு, அவர் ஒருத்தரே பாட்டு, அவர் ஒருத்தரே ஜெபித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராம். திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டா, என்னன்று டேம் கட்ட போறாங்க, இந்த கிராமத்தை அப்புறப்படுத்துவாங்க, நீங்க எல்லாரும் அந்த மலைக்கு அப்புறத்துல இருக்கிற அந்த மேடான ஒரு பகுதியில் தான் வீடுகளை ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அங்க போயிட்டு சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அவங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு இடத்தை கொடுத்து ஒரு வீடு கட்டினாங்களாம். இவங்க எக்ஸ்ட்ராவும் இடங்களை வாங்கினாங்களாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி 66 ரூபாய் இருந்த இடம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, 66 ரூபாய் இருந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா 1 வருஷம் ஆயிட்ட பேருக்கு எவ்வளவு தெரியுமா ஆகுதுங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிறதுலாம் ஒரு இடம்.
ஒரு லட்சம் ரூபாய்க்கு அது நல்ல பிரதேசத்தையே ஒரு சுதந்திரித்துக் கொண்டாராம் தேவச்சனமே. ஒரு மலை பிரதேசத்தையே ஒரு சுதந்திரித்துக் கொண்டாராம் வெறும் 66 ரூபாய்க்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பரலோகத்துடைய திட்டம் ஐயா. இதுதான் பரலோகத்துடைய திட்டம். இன்னைக்கு நம்ம வெறுமையா இருக்கிறோம். அநேகருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் என்ன தெரியுமா? நிறைய பேர் நம்முடைய சபையில புறஜாதியிலிருந்து புறஜாதி மக்கள் தான். நம்ம யூதர்களுக்கு நம்ம புறஜாதி, நம்ம ஆண்டவரை ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு மற்றவர்கள் புறஜாதி, மற்ற மதத்தில் உள்ளவர்கள் நமக்கு புறஜாதி. அப்படி இருக்கிறோம். அப்படி இருந்த உடனே அநேக பேர் நம்ம மற்ற மதத்திலிருந்து நம்ம வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். என்ன தெரியுமா? நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு துன்பங்கள், என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு போராட்டங்கள், என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு உபத்திரங்கள், என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீங்க ஏங்கி கதறி கொண்டிருக்கலாம். தேவச்சனமே, பாருங்க, அன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கில் அந்த இடத்தை வாங்கி கட்டியிருந்தா பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்து வீடுக்கு 1 லட்சம் ரூபாய், சபை கட்டுவதற்கு இன்னும் பெருசா தேவைப்பட்டிருக்கும். 2, 3, 4, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்பட்டிருக்கும். அந்த காசு அவரிடத்தில் இருந்திருக்குமோ இல்லாது இருந்திருக்குமோ? தேவச்சனமே, என் தேவனாகிய கர்த்தர் முன்னறிந்திருக்கிறார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் திட்டங்களை அறிகிற தேவன் ஐயா. அதனாலதான் அவரை எடுத்து இதோ அந்த மலையை நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொன்ன உடனே பாத்தீங்கன்னாக்கா கிராமம் எல்லாம் மேல வந்துச்சு. எல்லா கிராமமும் மேல வந்துச்சு. கீழே இருந்த பள்ளத்தாக்குல இருந்த கிராமம் எல்லாம் மேல வந்துச்சு. வாரம் 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 அவருடைய சபை நிரம்பி வழிந்ததாம். இது எதை தெரியுமா காண்பிக்கிறது? இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாங்க அந்த இந்து மதத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஓரளவுக்கானா நாங்க இந்த மற்ற மதத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஓரளவுக்கானா நாங்க இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனா அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு மலை என்கிற ஒரு மலையை, அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவானவர் அவர் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் கண்மலையாகிய கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்ட உடனே எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா கற்களிலும் முட்களிலும் நடக்கிற ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்க யோசிக்கலாம். தேவ பிள்ளைகளே, சிலிண்டருங்க பாப்பா, சிலிண்டர். தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை. தேவச்சனமே, தேவச்சனமே, நல்லா பாருங்க. அந்த மலையை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் தேவனுக்கு விருப்பம். குறுகின இடத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று தேவனுக்கு விருப்பம் அல்ல. நீ வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் பழுகி பெருகிய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் நம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் ஐயா. ஆனால் உங்களுக்குள் சில யோசனைகள் வரலாம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த துன்பம்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த உபத்திரம்? நான் ஞானஸ்நானம் பெற்றனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சோதனை மேல சோதனை? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் சிக்கி தவிக்கிறேன் என்று உங்களுக்குள்ளவே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். தேவச்சனமே, அதனாலதான் ஐயா நான் சொல்கிறேன், நமக்கு முன் அடையாளமாக நம் இயேசுவானவரை நீங்க பார்க்க வேண்டும். நமக்கு முன்னாடியாலும் எந்த ஊழியக்காரம் அல்ல, எந்த தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரே ஒருவர் தான் இயேசுவானவர் மாத்திரம்தான். தேவச்சனமே, நமக்கு முன்பாக நீங்க இயேசுவை பாருங்க. இயேசுவானவர் எப்படி ஜெபித்தார், இயேசுவானவர் எப்படி கீழ்ப்படிந்தார், இயேசுவானவர் எப்படி தேவனை ஆராதித்தார், இயேசுவானவர் எப்படி நடந்து கொண்டார், இயேசுவானவர் எப்படி பரிசுத்தத்தில் வாழ்ந்தார். அவருடைய அடிச்சுவடுதல் நடந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? அந்த 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்பொழுது நீ ஆண்டவருடைய அடிச்சுவடுகள் நடக்கிறாயோ அப்பொழுதுதான் பிசாசானவன் உன்னை விட்டு
விலகி போவான் தேவச்சனமே. ஒரே ஒரு மனசு கஷ்டமா இருக்கு என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம் தான். ஏன் தெரியுமா நம்ம இன்னும் விடுதலை ஆகாமல் இருக்கிறோம்? ஏன் தெரியுமா இன்னும் நம்ம விடுதலை ஆகாமல் குழப்பத்தில் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறோம்? ஆராதனை நேரத்தில் நம்ம சரியா நல்லா விளங்கிக் கொள்ளும். அது ஒரே ஒரு காரியத்தினால தான் நம்ம விடுதலை ஆகாமல் இருக்கிறோம். நான் இது ஒருத்தர் ரெண்டு பேரும் குறிப்பிட்டு நான் பேசணும் தப்பா நினைச்சுக்காதீங்க தயவு செய்து ப்ளீஸ். நீங்க ஆசீர்வாதம் பெறணும், அதுதான் என்னுடைய ஒரு விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாங்க வந்துடுறோம், காலையில வந்துடுறோம், ஒரு 8:45 வந்துடுறேன், ஒரு நேரத்துல 8 மணிக்கெல்லாம் அமர்ந்து அவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும். அதாவது இந்த ஆராதனை என்பது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆராதனை நேரத்தில் தான் நீங்கள் விடுதலை ஆக முடியும். இந்த ஆராதனை நேரத்தில் தான் நீங்கள் விடுவிக்கப்பட முடியும். இல்லை என்றால் நீங்க விடுதலை ஆக முடியாது. அதனாலதான் அநேக தடவை பிரச்சனைகளுக்குள்ள நம்ம சிக்கி தவிக்கிறோம். பலவீனங்கள் குடும்பத்துல, நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், ஏன் நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் விடுதலை ஆக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம். தயவு செய்து நான் சொல்றேன், தப்பா நினைச்சு கூடாது. நீங்க அந்த ஆராதனை நேரத்துல சரியாக ஒரு 9:30 மணிக்கு வந்துருங்க. பாருங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் தேடி பாருங்க, அந்த பிரசனம் உங்களை எப்படி நடத்தும் என்று பாருங்க தேவச்சனமே. அந்த பிரசனம் உங்களை எப்படி பலப்படுத்தி உங்களை நடத்தும் என்று பாருங்க. ஏனென்றால் இயேசுவானவர் நமக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு மனசுல ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுங்களா? ஆராதனை பண்றோம்னா தயவு செய்து 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 9:30 வராதிங்க தயவு செய்து. அது ஒண்ணுதான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்கள் மூலியமா எனக்கு என்ன ஆசைனாக்கா, நம்ம 9 மணில இருந்தே நம்ம ஆராதிச்சிடலாம். நம்ம 9 மணில இருந்தே ஆண்டவர் ஆராதிக்கணும். அந்நிய பாஷையில துதிச்சு 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 ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்கு மேல ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க சீக்கிரம் வந்துடணும் ஆண்டவருடைய சமூகத்துல. நான் உங்களுக்கு எந்த வேலையை நான் கொடுக்கல, உங்களுக்கு நான் எந்த வேலையும் கொடுக்கல. ஜெபிங்க தான் நான் தாழ்மையோடு நான் உங்களுக்கு கேட்கணுங்க. சீக்கிரம் அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம் சொல்லிட்டு நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சபையை பெருக்குங்க நான் சொல்லலை, உங்களை சேரங்க போடுங்கன்னு நான் சொல்லலை, உங்களை அந்த வேலை செய்யுங்க இந்த வேலைங்க செய்யுங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. சரியான நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தை தேடுங்கன்னா நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்குமே வரலையே. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் தேவச்சனமே. சின்ன சின்ன காரியம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அடிக்கடிக்கு பிரச்சனை, அடிக்கடிக்கு போராட்டம், அடிக்கடிக்கு துன்பம், அடிக்கடிக்கு கண்ணீர் பாதையில நடக்கிறோம். ஏன்? கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆராதனை நேரத்துல மாத்திரம்தான் துதி எடுத்தால் கேட்டுக்கிறீங்களா? துதி எடுத்தால் துதியின் ஆயுதத்தை நம்ம எடுக்கிறதுல எப்படி சாத்தான் போடுவான்? அது எப்படி தெரியுங்களா? ஒரு பேய் போய் இது எப்படி சொல்லணும்? ஒரு பிரச்சனை போய் 7 பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த சின்ன சின்ன காரியத்தில் தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எழுந்து போகிறோம். வாரத்துல ஒரு முறை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நாளை ஒரு 9:30 மணிக்கு அந்த சமூகத்தை நீங்க வீட்டுல போய் கேலண்டரை பாருங்களா, நான் எத்தனை மணிக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. கேலண்டர்ல எத்தனை மணிக்கு தெரியுமா போட்டிருக்கேன்? டைம் 9 மணி நான் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த கேலண்டரை பார்த்தாவது 9 மணினா 9:30 மணிக்கு ஆஜராயிடுவாங்கன்னு சொல்லி நான் தேவச்சானமே. கர்த்தர் பெரியவர், உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சானமே. ஒரு ஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அநேக சந்தேகங்கள். ஆண்டவர் ஏன் என் சத்தத்துக்கு பதில் கொடுக்கவில்லை? ஆண்டவர் ஏன் என் சத்தத்தை கேட்கவில்லை? துன்பத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில நான் நடக்கிறேனே. ஏசப்பாவை ஏத்துக்கினா எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடும். ஏசப்பாவை ஏத்துக்கினாக்க எனக்கு ஒரு சமாதானம் கிடைத்து விடும். ஐயா, கொஞ்சம் நீங்க உங்களை சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். தேவச்சனமே, சில காரியங்களை மாத்திரம் உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து பேசுகிறேன்.
ஆனால் அநேக காரியங்கள் உண்டு. சில காரியங்களை மாத்திரம் உங்கள் நடுவில் நான் பேசுகிறேன். படிக்கலாங்களா? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து மறுபடியும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரம் என்பது தேவ ஜனங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க, அது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று தேவனுடைய பிள்ளைகளே. வனாந்திரம் ஒரு மரங்கள் மலைகள் இல்லாத ஒரு இடம் தான் வனாந்திரம். வெப்பங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் வனாந்திரமாக இருக்கிறது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நல்லா கேளுங்க, உற்று நல்லா கேளுங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வனாந்திரத்துல நடுவில் நம்ம பிரயாணம் பட்டு கொண்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது புறஜாதிலிருந்து வந்தவர்களுக்கும் என்னை மாதிரி பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கும் தான் இந்த வார்த்தை. அநேகருடைய வாழ்க்கையில வனாந்திரம் போல ஒரு வாழ்க்கை உடைய வாழ்க்கையில காணப்படலாம். பள்ளத்தாக்குகள், மலைகள், குன்றுகள் நடுவில் நம்ம வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, விலகிக் கொள்ளுங்க. நீ உண்மையாக ஆண்டவருடைய அடிச்சுவடல நீ நடக்கும் பொழுது, நீ உண்மையாக ஆண்டவருடைய அடிச்சுவடல் நடக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த வனாந்திர பாதையில இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு அந்த வனாந்திரத்துக்கு பிரயாணப்பட்டார்கள். பட்ட உடனே இரவுல அக்னி ஸ்தம்பம் வந்து பல லட்சம் ஜனங்களை அக்னி வானத்திலிருந்து தேவன் அக்னியாய் மாறினார். அக்னி ஸ்தம்பம் ஒரு வெளிச்சத்தை போல பல லட்சம் ஜனங்களை மூடிக்கொண்டதான் தேவ ஜனமே. வேறு தேசத்து ஜனங்கள் அல்ல, இந்த ஜனங்களை மாத்திரம் அந்த வனாந்திரத்துல 40 வருஷங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டவர் எங்கே பாளையம் இறக்க வேண்டும், ஆண்டவர் அவங்களை எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவர் அவங்களை எங்க கூடாரம் போட வேண்டும், ஆண்டவர் அவங்க எங்க தங்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதன் பிரகாரம் அவர் கீழ்ப்படிந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பாதையில ஆண்டவருடைய அடிச்சுவடல நடந்தார்கள். தேவ ஜனமே, எப்படியா? ஆண்டவருடைய அடிச்சுவடல நடந்தார்கள். அதனாலதான் இரவில அக்னி ஸ்தம்பம், அக்னி ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ஜனங்களை மூடிக்கொண்டது. பல லட்சம் ஜனங்களை. பக்கத்து கிராமத்தில் புறஜாதிகள் இருப்பார்கள், ஒரு விக்கிரக ஆராதனை கொண்டவர்கள் இருப்பார்கள், அஸ்ரோத் தூமாஷின் ஆவிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மேல அக்னி இறங்காது. அந்த வெளிச்சம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வெறும் தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த வனாந்திர பாதையில நடக்கிறவர்கள் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பம் மூடிக்கொண்டது. பகல என்ன தெரியுமா? அந்த வனாந்திரம் எப்படி இருக்கும்? ஒரு வனாந்திரம் எப்படி இருக்கும்? உஷ்ணமா இருக்கும், வெயில் ஜாஸ்தி இருக்கும், தண்ணி நிழல் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? மேக ஸ்தம்பமா மாறினாரு. மேகம் ஒரு வானம் மூடிச்சனை எப்படி இருக்குது? வெயில் இல்லாத, மழை இல்லாத ஒரு குளிர்ச்சியா இருந்த எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி நடத்தினார். 40 வருஷம் நடத்தினார். அவர்ல நடத்தின தேவன் ஏன் நம்மள நடத்த மாட்டாரா? அடிச்சுவடல நடக்கிறது இல்ல தேவனுடைய பிள்ளைகள். அதனாலதான் வனாந்திர பாதையில அநேக முட்கள் மேல கால்களை வைக்கிறோம், கற்களை நம்மை குத்துகிறது, பள்ளத்தாக்குல விழுந்து விடுகிறோம், எழுகிறோம், நடக்கிறோம், விழுகிறோம். மலைகள் நமக்கு விரோதமாக நிற்கிறது. அந்த மலைகள் என்ற பிரச்சனையை நம்மளால கடக்க முடியவில்லை. இது விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். தேவச்சனமே, அல்லேலூயா. அடிச்சுவடல் நடக்க வேண்டும். படிங்க, 2வது வசனம் படிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நமக்கு எல்லாமே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவச்சனமே, ஐயா நாங்க உபவாசத்துல இருக்கிறோம், உபவாசம் தரிச்சு நம்ம ஜெபிக்கிறோம். அநேக பேர் கொஸ்டின் இருக்கலாம், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கல, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமண காரியம் நடக்கல, என் பிள்ளை நல்ல ஆசீர்வதிக்கப்படல, நாங்க சொந்த வீட்டுல இருக்கல, வாடகை வீட்டுல சிக்கி தவித்து கொண்டு இருக்கோம், கடன் பிரச்சனை இருக்கிறோம், கண்ணீரை நடுகிறோம், வியாதியோடு இருக்கிறோம், வறுமையோடு இருக்கிறோம். தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. தேவ ஜனமே, எத்தனை பேர் உபவாசமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல?
ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை அநேக பேர் உபவாசத்தோடு வராங்க நம்ம சபைக்கு. அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நம்மளால ஏன் தெரியுமா நான் சொல்றேன், வாரத்தில் ஒரு முறை உபவாசம் போடுங்க. அதாவது மீதி நாள்ல நீங்க போட முடியாது, வேலைக்கு போயிடலாம். மீதி நாள்ல குடும்ப காரியங்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை உபவாசம் கம்பல்சரி போடுங்க தேவனுடைய பிள்ளைகள். சார் நீங்க இல்ல சரிங்களா? நீங்க நல்லா சாப்பிட்டு வாங்க, திருப்தியா வீட்லயும் சாப்பிட்டு வாங்க. இங்கேயும் வந்து நாங்க உங்களுக்கு தேவனுடைய ஆகாரத்தை தரோம். யார் ஃபீல் பண்றீங்க கூட, நீங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த மோனிகா சகோதரி, இந்த மோனிகா சகோதரி, நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு வாங்க. நீங்க உபவாசத்தோடு, ஐயோ அண்ணா சொல்லிட்டாரு உபவாசத்தோடு போலாம், இல்ல 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 இல்ல, நான் மற்றவர்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்றவங்களுக்கு நான் இந்த காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காவியா, அம்மாவு பாத்தீங்கன்னாக்கா தனுஷ் கூட, அப்புறம் வந்து ஜெயபிரகாஷ், வாலிபர்கள், இப்படிப்பட்ட வாலிபர்கள், கார்த்திக், இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஃபாஸ்டிங்கோட வந்து நீங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, இந்த வாலிப வயதுல ஆண்டவரை நீங்க ஆண்டுடைய பாதத்தை நீங்க பிடிக்கணும். ஆண்டுடைய பாதத்தை நீங்க பிடிச்சாதான், உபவாசம் தரித்து கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுதுதான், ஐயா உங்களுடைய வயது 30 வயது வர 30 வயது ஆகிவிட்டால் உங்களை ஒருவரும் அசைத்து பார்க்க முடியாது. உங்களை ஒருவரும் அசைத்து பார்க்க முடியாது. வெறும் பிள்ளைகள் இல்ல இல்ல, தாய்மாருங்க சில பேரும் உபவாசம் தரிக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்துல. எப்பயா உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க உபவாசம் தரிச்சு, ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தோடு வர நான் ஜெபிக்கிறேன். சில விண்ணப்பத்தோடு வாங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு. சில விண்ணப்பத்தோடு வந்து, ஏசப்பா இந்த விண்ணப்பத்தோடு என் பிள்ளைங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, சூழ்நிலைகள், என் கணவருக்காக, என் மனைவிக்காக வந்து ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிங்க. ஜெபித்து பாருங்க. அந்த ஆராதனை நேரத்துல 2 கரங்களை உயர்த்தி கண்ணீர் சிந்தி அழுங்க. மற்ற ஜனத்துக்கு முன்னாடி நீங்க கண்ணீர் சிந்தினா பிரயோஜனம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். அடிக்கடிக்கு நான் சொல்லுவ ஒரு காரியம் உண்டு. ஆண்டுடைய சமூகத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் தரிச்சு எவ்வளவு அற்புதம் தெரியுமா செய்திருக்கிறார் ஆண்டவர். உபவாச காரியங்களில அநேக அடையாளங்கள், அநேக அற்புதங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு தேவ சனமே. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுகள் இருந்தவங்க, முடியாது, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், உபவாசம் போட்டு ஜெபித்தோம், ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவங்க வீட்டுல போயிட்டு ஜெபித்து விட்டு வந்தோம் நாங்கள் தேவ சனமே. தேவகோடரோடு அவங்க வீட்டுல போய் ஜெபித்து விட்டு வந்தேன். அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போத்தீஸ் ஹாஸ்பிட்டல்ல கண்ணீர் சிந்து உபவாசம் தரித்து நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். உபவாசத்தினால தேவ சனமே ஒரு வெற்றியை தேவனுடைய பிள்ளைகள் தரித்துக் கொள்ள முடியும். இது விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அது கீழே வசனத்தை படிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் யார் தெரியுமா? பிசாசானவன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு டவுட் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம்? கிறிஸ்தவன் என்றாலே பிரச்சனை வாழ்க்கைதான். கிறிஸ்தவம் என்றாலே போராட்ட வாழ்க்கைதான். எப்படி நம்ம கொஞ்சம் விவரிக்கட்டுமா? நீ உலகத்தில் இருக்கும் பொழுது மாம்சத்தோடு நீ யுத்தம் செய்தாய். நீ ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொண்ட உடனே ஆவில நீ யுத்தம் செய்வாய். புரியலீங்களா உங்களுக்கு? நீங்க மாம்சத்தில் இருக்கும் பொழுது மாம்சத்தில் யுத்தம் செய்தீர்கள். ஆனா வசனம் என்ன தெரியுங்களா சொல்கிறது? எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் என்ன தெரியுங்களா சொல்கிறது? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. மற்ற மேல பொறாமை, மற்ற மேல கொச்சரிப்பு, மற்ற மேல பாத்தீங்கன்னா மற்ற அநேக காரியங்கள் உண்டு. இது மாம்சத்தின் யுத்தம். நீ பேசுறியா, நானும் பேசுறேன், எதிர்க்கிறியா, நானும் எதிர்வேன், நிக்கிறியா, நானும் நிக்குவேன். பழைய ஏற்பாடு சொல்லும் கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று. அது மாம்சத்துடைய போராட்டம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? நீ ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கு ஆவிக்குரிய யுத்தம் ஆரம்பித்து விடும். மனிதர்களோடு யுத்தம் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பிசாசுகளோடு உனக்கு எனக்கு யுத்தம் உண்டு. அதனால்தான் தோல்வி அடைந்து விடுகிறோம் தேவ சனமே. அதனால்தான் தோல்வி அடைந்து விடுகிறோம். சோதனைக்காரன் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உன்னை சோதித்து பார்ப்பான்.
மகளே மகனே, இதோ நீ அந்த அப்படி இருக்கும் பொழுது எப்படி, அதுல இருக்கும் பொழுது நீ எப்படி இருந்த, நீ அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருந்த, இப்படி வந்த உடனே பாத்தியா உனக்கு இந்த கஷ்டம், உனக்கு பாத்தியா இந்த துன்பம், உனக்கு பாத்தியா இந்த கண்ணீர், உனக்கு பாத்தியா பெரிய ஆசீர்வாதம் தெரியாது நமக்கு. இந்த சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் தான் நம் கண்களுக்கு முன்பாக ஒரு கடுகை போல நின்று நம் கண்களுக்கு முன்பாக வைத்தால் ஃபுல்லா மறைஞ்சிடும். தேவச்சனமே, சோதனைக்காரர் வந்து சோதித்து பார்ப்பான். ஏசப்பா வந்து சோதனைக்காரர் வந்து சோதித்து பார்த்தான். எப்படி தெரியுமா சோதித்து பார்த்தா? படிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். யோசித்து பாருங்க. நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. அவன் வந்து உன்னை எப்படி வேண்டாலும் சோதிப்பான். ஜெபிக்காத, நீ ஆண்டவரை துதிக்காத, நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடாத. நல்லா ஜெபித்திருப்போம், ஆரம்பத்து நாட்கள் நல்லா ஜெபித்திருப்போம், ஜபம் குறைவாக இருக்கு. இல்ல நீ ஜெபிக்காத, சோர்வு டயர்ட் ஆகிரும், உடம்பு டயர்ட் ஆகிரும், சோர்வுகளை கொண்டு வருவான், பிரச்சனைகளை கொண்டு வருவான். வெறுக்கிற ஆண்டவரை சொல்லிட்டு எப்படி வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகணும் சொல்லிட்டு அவன் எந்த காரியம் வந்தாலும் செய்வான். விலகுதா உங்களுக்கு? நல்லா கேளுங்க, விலகுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரை விட்டு விலகணும் சொல்லிட்டு அவன் எந்த காரியம் வந்தாலும் செய்யலாம். இந்த டாபிக் போன வாரம் நான் பேச வேண்டியது. போன வாரம் ஆனா நம்ம என்னன்னு பேசணும், நின்று சங்கீதம் பேசணும். லாஸ்ட் முடிஞ்சிட்டு உடனே நான் அண்ணாவை ஷேர் பண்ணேன். ஆனா இந்த மெசேஜ்ல இருந்து வேற மெசேஜ், அதுதான் நீங்க, அதுதான் இந்த மெசேஜ். போன வாரம் கொடுக்க வேண்டிய மெசேஜ், போன வாரம் கொடுக்க வேண்டிய மெசேஜ். அண்ணா ஒரு வசந்த திடீர்னு எனக்கு சொன்னார், ஞாபகம் பார்த்தினாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, திடீர்னு அந்த வசனத்தை எனக்கு சொன்னாரு. சொன்னாரு நின்று நாங்க பேசணும், ஜெபிச்சு பேசணும் நின்று பின்னாடி. அப்ப இந்த வசனத்தை சொன்னாரு. இது போன வாரம் டாபிக். நான் ஏன் இந்த வாரம் பேசுறாருன்னு தெரியல. எதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வர்றதில்ல, எதுவும் இல்லை என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ண. எதில் பைபிள் மாத்திரம் தான் நாங்க ஜெபிக்கிறோம், வரோம், ஆண்டவர் என்ன பேசுறாரு அதுதான் நாங்க பேசுறோம். இது விளங்கி கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகள், விளங்கி கொள்ள வேண்டும் தேவ ஜனங்கள். அப்படி இருக்கிறது. எந்தெந்த விதத்துல சாத்தான் உங்களை சோதிக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். படிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இதுதான் ஐயா. அப்ப என்ன தெரியுங்களா? இல்ல தேவனுடைய வார்த்தை தான். சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து மாத்திரம் ஒரு மனுஷன் பிழைக்க முடியாது. பிழைக்கலாம், ஆனால் பிழைக்க முடியாது. இந்த வார்த்தை இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை நம்ம வாழ்ந்து. இந்த வார்த்தை இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை வாழ்ந்து. தேவனுடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? அநேகருடைய ஸ்டேட்டஸ்ல கிறிஸ்டின் பாடல் தான் ஓடுது நம்ம சர்ச்சில் உள்ள ஸ்டேட்டஸ்ல. கரங்களை தட்டலாம், இதுக்கெல்லாம் யாரை சேவ் பண்ணி வச்சுக்கணும், நான் யாரை சேவ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாருடைய ஸ்டேட்டஸ் வந்து சாமி பாடல் தான் நான் கேட்கிறேன். வசந்த கேட்கிறேன், சாமி பாடலை கேட்கிறேன். பாத்தீங்களா? தாயாரும் சகோதரிகளும் பயமா போட்டுனே இருப்பாங்க, சாமி பாட்டு போட்டுனே இருப்பாங்க. இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு சுவிசேஷம், இது ஒரு ஊழியம். உண்மையில சொல்றேன், இது ஒரு ஊழியம். எப்படி தெரியுங்களா? சில நேரத்துல சிலர் ஒடிக்கப்பட்டு இருப்பாங்க, சில நேரத்துல சிலர் துன்பத்தோடு இருப்பாங்க. அப்ப வந்து ஆறுதலான ஏதோ ஒண்ணு மொபைல் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அதுல ஆறுதலான ஒரு வார்த்தையோ ஆறுதலான ஒரு பாடல் வரும்போது அப்படியே ஆண்டவர் இருதயத்தை தேர்ச்சி வார்த்தையை வச்சாங்க. இது ஊழியம் தேர்றீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல யார பாடல போடுறீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க ஊழியம் செய்றீங்க. என்னுடைய பிள்ளைகள் இன்னும் யார் போடலையோ போடுங்க, நல்லது. அது டெய்லி போடுங்க, 3-4 பாடல் கூட போடுங்க. சினிமா பாடலாம் வேண்டாயா, அதுக்கு நமக்கு தூரம், அதுக்கு நமக்கு தூரம். ஏன் மணிக்கா சிரிக்கிற? ஏன் தெரியுமா மணிக்கா சிரிக்குது? சொல்லிட்டுங்களா? இல்ல சொல்றேன்.
சினிமா பாட்டு போட்டுருவான். இல்ல 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 அவங்க பாத்துக்கிறாங்க. சினிமா பாட்டை போட்டாங்கன்னா திரும்ப பண்ணோம் எந்த மீட் பண்ணி வச்சிருவோம். அண்ணாக்கு போகக்கூடாதுன்ட்டு. ஆனா செல்வி சிஸ்டர் ஜெயந்தி அக்கா என்ன திரும்ப பண்ணுவாங்க சொல்லுவாங்க எனக்கு. இந்த மாதிரி சினிமா பாடல பாத்தியா நீ பாத்தியா பிரதர்னு கேட்பாங்க. இல்ல சார் நான் பாப்பேன் சிஸ்டர் மோனிகான்னு சொல்லி நான் பாப்பேன். பார்த்தா அதுல சினிமா பாடல் இருக்காது, ஒண்ணுமே இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்க காட்டுவாங்க பாருங்க மோனிகா நம்ம 2. அப்பதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நல்லா ஆனா போடுது மோனிகா கூட போடுது, வசமெல்லாம் போடுது, மோனிகா பாட்டெல்லாம் கூட போடுது. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அது என்ன ஃபீலிங்கா இல்ல சந்தோஷமா எதில் இருக்கும்பொழுது அந்த பாடல் வருகிறது என்று நான் இன்னும் அறியாமல் திகழ்த்தி போகின்றேன். புரியுங்களா? அப்படி இருக்குது. சரிங்களா? நல்ல பொண்ணு நல்லா கீழ்ப்படியும், சொல்றதுக்கெல்லாம் நல்லா கீழ்ப்படியும் இல்லையம்மா? ஆமே, அப்படி இருக்குதுங்க. அதாவது ஒருவன் அப்பத்தின் மாத்திரமும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். தேவச்சனமே ஏசப்பா சொல்லி அடிக்கிறாரு சாத்தான. இது பழைய ஏற்பாடு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார் மோசே. ஒருவன் அப்பத்தின் மாத்திரமும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை என்பது யார் தெரியுங்களா? இயேசுவானவர். வார்த்தை யாரு? இயேசுதான் வார்த்தை. இது விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது வசனத்தை எடுத்து சாத்தானை ஜெயிக்கிறார். ஏன் நம்மளால மேற்கொள்ள முடியல? படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, பைபிள் தியானிக்கிறது இல்ல. பைபிள் படிச்சு பாருங்க. வசனம் உங்களுக்கு தெரிய படிக்க தெரியா, மொபைல் ஹெட்போன் போட்டு அந்த பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ பைபிள் கூட வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணி கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையே கேட்டுக்கொண்டிருங்க. நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையினால மாத்திரம் நீங்கள் பிழைப்பீர்கள். எப்படி தெரியுமா? ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு கொடிகளோ இருக்கிறது, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சாதான் தேவனுடைய பிள்ளைகளே அதனுடைய வேர் ஊர்ந்து ஆழத்துல நிலைத்து நிற்கும். அழகாய் பச்சையாய் அந்த இலைகள் துளிர் விட்டு பூக்கள், கனிகள், பழங்கள் நல்ல சுவையாக மாறும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கை காய்ந்து போய் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை ஏன் காய்ந்து போய் இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்கிற அவருடைய வார்த்தை இயேசுவானவர் நமக்குள் வர, நம்முடைய இருதயத்துக்குள்ள வரல. இந்த இருதயத்துடைய வேலை என்ன தெரியுமா? பம்ப் பண்ணும். கெட்ட ரத்தத்தை எடுத்து பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை அனுப்பும். இந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை வந்தால் நாடி நரம்பு ஒவ்வொரு அவைகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் ஆண்டுடைய வார்த்தை பாயணமையா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள. வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் நீதிமானாய் ஆண்டுடைய வார்த்தையை அனுதினமும் ருசித்து பார்த்தால் அவனோடு சேர்ந்த அந்த எலும்புகளுக்குள்ளும் அந்த மனுஷனோடு நித்திரை அடைகிறதா தேவச்சனமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த சரீரத்தை அடக்கம் பண்ற நம்ம அடக்கம் பண்ண உடனே அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையை அசப்பட்டிருந்தால், இந்த வார்த்தையை தியானித்திருந்தால் அவனோடு சேர்ந்த அந்த எலும்புகளுக்குள்ளும் அந்த வார்த்தை படுத்துக் கொள்ளும். தேவச்சனம் வசனம் இருக்குது, யோபு புத்தகத்தில் இருக்குது வசனம். அவன் உயிரோடு எழும்பும் போது, அவனுடைய வருகை வரும்போது அவனும் உயிரோடு எழும்புவார்களாம். ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்து ஆண்டவருக்காக வேஷம் தரித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனோடு பாவம் என்கிற அந்த எலும்புகளுக்குள்ள படுத்துக் கொள்ளும். இதுதான் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். பாருங்க, வார்த்தை தீவிர வசனத்தை போட்டுருங்க, நல்லா கேளுங்க. தேவனுடைய ஊழியக்காரருடைய மெசேஜை கேளுங்க. நம்முடைய மெசேஜ் எல்லாம் நிறைய இருக்குது, கேளுங்க. மற்ற ஊழியக்காரருடைய வார்த்தை கேளுங்க, நல்ல மெசேஜை கேளுங்க.
ஏதோ கண்டதும் முண்டதும் இப்ப நிறைய யூடியூப்ல நிறைய மெசேஜ் கண்டதும் முண்டதும் வந்திருக்கு. ஏமாத்திர ஊழியக்காரங்க எழும்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. கேட்கணுமா? அருமையான ஊழியக்காரங்க இருக்காங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து. அப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தையை கேளுங்க. பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனம் உள்ளது தேவ ஜனமே. அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா எடுக்கலாம் நினைச்சேன். இன்னும் எப்படி 7-8 வசனம் இருக்கிறது. நேரம் வரை நமக்கு கடந்து கொண்டிருக்கிறது தேவ ஜனமே. நான் இது அப்படியே தொடர்ச்சியாய் அடுத்த வாரம் நான் கொண்டு செல்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது மெசேஜ். இன்னும் நிறைய கொண்டு போகலாம். 1 மணி நேரம் மெசேஜ். அடுத்த வாரம் அப்படியே நம்ம தொடர்ச்சியாய் கொண்டு போகலாம். அல்லேலூயா, புரியுதுங்களா? நம்ம புற ஜாதியிலிருந்து நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவர் தான் நமக்கு முன்னாடியாளமாக வைத்து நீங்கள் நடக்க வேண்டும் தேவச்சாமி. ஆண்டவர் ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சில காரியங்கள் ஆண்டவர் இந்த வேளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்த வாரமும் ஆண்டவர் பேச வல்லவராக இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்கணும், எல்லாம் எழுந்து